சென்னை பெசன்ட் நகரில் தாறுமாறாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஆந்திர எம்பி மகள் கைது செய்யப்பட்டுள்ளார். பிளாட்பாரத்தில் படுத்திருந்த பெயிண்டர் சூர்யா என்பவர் மீது கார் ஏறி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போலீசார் நடத்திய விசாரணையில் விபத்தை ஏற்படுத்தியது ஆந்திர மாநில ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை எம்பி பீடா மஸ்தான் ராவின் மகள் பீடா மாதிரி என்பது தெரியவந்தது. சென்னை பெசன்ட் நகரில் வசித்து வரும் இவர் புதுச்சேரியில் சொந்தமாக தொழில் நிறுவனம் நடத்தி வருகிறார் என்றும் தெரியவந்துள்ளது. கண்காணிப்பு கேமரா காட்சிகள் உதவியுடன் வாகனத்தை கண்டுபிடித்த அடையாறு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஆந்திர எம்பி மகள் பீடா மாதிரியை அடையாறு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளிக்கு சேர்க்கைக்கு வரும் மாணவர்களை கட்டாயப்படுத்தி பள்ளி நிர்வாகம் பொருட்களை வாங்கி வரச் சொல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுவாஞ்சேரி அடுத்த ஊரப்பாக்கம் ஐயன்சேரி பிரதான சாலையில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பள்ளிக்கு சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை கட்டாயப்படுத்தி சாக்பீஸ், துடைப்பம், குப்பை தொட்டி உள்ளிட்ட பொருட்களை வாங்கி வர பள்ளி நிர்வாகம் கட்டாயப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குளித்தலை அருகே மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு குறைதீர்ப்பு ஜமாபந்தி முகாமில் பங்கேற்ற அதிகாரிகள் தங்கள் தொலைபேசிகள் மூலம் சமூக வலைதளங்களில் சுறுசுறுப்பாக செயல்பட்டது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது. கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் 4 நாள் ஜமாபந்தி முகாம் கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் தொடங்கியது. இதில் பாலராஜபுரம், மாயனூர், மணவாசி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களிடமிருந்து மாவட்ட ஆட்சியர் மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்தார். அப்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிகாரிகள் முகநூல், வாட்ஸ்அப், யூடியூப் வீடியோக்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர். இதை பார்த்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து ஏளனமாக பேசிக் கொண்டனர்.